எப்பாடியோ ஒரு வழியா எல்லா மீனையும் வெட்டி சுத்தம் பண்ணி ஆச்சு. இது ஆயிரத்துக்கு உட்கார்ந்து 5 மணி நேரம் ஆகுது. இது எண்ணெயில போட்டு போச்சு தின்னா அழகா கிடக்கு, நல்லா அம்புட்டு ருசியா இருக்கு. ஆனா மீன் ஆயிரம்னு சொன்னா மட்டும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேல ஒரு நாத்தடிக்குது, கச்ச கச்சன்னு கிடைக்க. சரி, மருமக கிட்ட இதெல்லாம் மசாலா தடி ஊற வைக்க சொல்லிட்டு நாம போய் ஒரு புளியெல்லாம் போட்டு வந்துருவோம். மருமக சுடிச்சட மத்தியானத்துக்கு மீன் குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சு வச்சாலும் வந்து ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். மருமகளே, அம்மாடி மருமகளே. அடியே, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு முன்னாடி முந்தி அடிச்சுட்டு ஓடுவேன். அவரு என்னைய தான் கூப்பிட்டாரு, உன்னைய கூப்பிட்டாரு. எதுக்கு எனக்கு முன்னாடி முந்தி அடிச்சுட்டு ஓடுவா? சின்ன பொண்ணு மருமகளே அப்படி உனக்கு கூப்பிடல, மருமகளேன்னு பொதுவா கூப்பிட்டாரு. ஒருவேளை என்னதான் கூப்பிடாரு நினைச்சுட்டு வந்தேன். இதுல எனக்கு என்ன தப்பு? மருமகளேன்னு மொட்டையை கூப்பிட்டது அவரு, அதனாலதான் நானும் வந்தேன். இந்த வீட்டுக்கே நானும் மருமக தானே. அடி சிறப்பால ஏற்கனவே என்னடி சொன்னேன், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு எனக்கு முன்னாடி வந்து நிக்கிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் வந்துட்டே இருக்கவா? எத்தனை முறை சொல்லியிருக்கேன், என் புருஷனுக்கு பொண்டாட்டி ரெண்டாவது வந்திருக்க வப்பாட்டின்னு ஏதாச்சும் வாயில சொன்னா வாய் மேல குத்துவன்னு சொல்லியிருக்கல. இப்ப எதுக்கு வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா? ஓர ஒதுக்கிப்பா. இங்க பாரு சின்ன பொண்ணக்கா. அக்காவா? அடியே, சொக்காவை போட்டுக்கிட்டு சிரிஞ்சிட்டு கிடந்துவா நான் உனக்கு அக்காவா? ஏண்டி, எப்படி நீ எனக்கு தங்கச்சியானே? ஆமா, நம்ம 2 பேரும் ஒரே புருஷனை தானே கட்டி போயிருக்கோம். அப்படி இருக்கும்போது அக்கா தங்கச்சி மாதிரி தானே வரும். அதான் கூப்பிட்டேன். இந்த பாருங்க, சரி அதை விடுங்க, உங்களுக்கு பிடிக்க கட்டி போகுது. உங்க புருஷன் சொல்லாதீங்க, நம்ம புருஷன் சொல்லி பழகுங்க. நானும் இந்த வீட்டு மருமக தான், கல்யாணம் பண்ணிட்டு தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். சும்மா கட்டி ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்காது சொல்லிவிட்டேன். என்னது நம்ம புருஷனா? இது உனக்கு எவ்வளவு தெரியும் உன்னைய? மருமகளே, சின்ன பொண்ணு, பிரச்சனை வேணாம்மா. வாய் வயலுமா இருக்கிற பிள்ளை எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? வேணா விட்டுடு. என்னம்மா மஞ்சு பண்ண, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ மருமகளா இருக்கலாம். ஆனா என் மனசுல மருமகன் சொன்னாலே எப்பவுமே அது என் சின்ன பொண்ணு மருமக மட்டும்தான். அவளை மட்டும்தான் மனசார வாயால மருமகளேன்னு கூப்பிடுவேன். அதனால மரியாதை நீ கொஞ்சம் உள்ள போயிடுமா? முதல்ல இவளை அடிச்சு இந்த வீட்டை விட்டு ஓட்டணும். ஓவர மம்பு பண்ணிட்டு கிடக்கா. போன போது சின்ன பொண்ணு மன்னிச்சு விட்டா மறுபடியும் என் வழியில வந்துட்டே கிடக்கா. மாடி டென்ஷன் ஆகாதுமா, விடுமா. தேரை இழுத்து தெருவில் விட்டு கதையெல்லாம் இருக்கு. எங்கேயோ போன பிரச்சனையை கொண்டாந்து உன் மாமியார்காரி நடு வீட்டுல நடக்க விட்டுட்டா. என்ன பண்றது? எல்லாத்தையும் நாம கொஞ்சம் நாளைக்கு சதிச்சுதான் ஆகணும். இதுக்கான தீர்வு கண்டிப்பா வரும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அதனால நீ கவலைப்படாத. இந்த பிரச்சனைக்கான தீர்வும் ஒரு நாள் கண்டிப்பா வரும். சரி விடுமா. இந்தமா மீன் நல்லா ஆஞ்சி சுத்தம் பண்ணிட்டேன். நீ இது கூட்டு குழம்பு பொரியல் என்னென்ன வறுவல் என்னென்ன வைக்கணும்னு தோணுதா வச்சு விட்டு. மீன் ஆஞ்சதுல மேலெல்லாம் நீச்சல் வேணா தடிக்குது பத்துக்க. நான் போய் ஒரு குளியல் போட்டு வந்துடுறேன். சரி கொடுங்க. காத்து மேல, காத்து கீழே, காத்து ரைட்ல, காத்து லெஃப்ட்ல, காத்து மேல காத்து அடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது. எங்க ஏரியா ரொம்ப சுத்தமா இருக்குதம்மா. காத்து மேல காத்து அடிக்குது, இந்த வீடு ரொம்ப நாத்தடிக்குது. 2 வேளை சேர்த்து குழம்பு வைக்குமா. ஊர் உலகத்துல என்ன நடந்தாலும் இவன் ஒருத்தி மட்டும் சந்தோஷமா கிடக்காளே. உன்னாலதான் பச்சுகளி இப்படி பல்ல இழுச்சுக்கிட்டு எல்லாருமே இருக்க முடியுது. பா, என்னால ஒரு நிமிஷம் கூட சிரிக்க முடிய மாட்டேங்குது. இப்ப என்ன நடந்து விட்டது? எதுக்காக இப்படி இங்கே தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சியை வைத்துக் கொண்டிருக்கிறாய்? எல்லாம் இந்த கிழவி அத்தைக்காரி இருக்காளே, அவ ஒரு ஆளை கூட்டு வந்தால அவளால அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்காது போல. ரொம்ப ஆட்டம் ஆடிட்டு கிடக்கா. என்னைக்கு அவளை அடிச்சு நொறுக்க போறேன்னு தெரியல. ஓஹோ, 2வது பொண்டாட்டியா? வாய மூடு. அவ ஒன்னும் 2வது பொண்டாட்டி கிடையாது. சும்மா கட்டிமா நாடகத்தை போட்டு நடிச்சிட்டு கிடக்கீங்க. என்னது நாடகத்தை போட்டு கிடக்காளா? என்ன சொல்லுகிறாய்? புரியலையே சின்ன பொண்ணே. ஆமாம், எனக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு. உண்மையிலே என் புருஷனுக்கும் இந்த மஞ்சளாவுக்கு கல்யாணமே நடக்கல. இது ஒரு நாடகம் பார்த்துக்க. இந்த மாமியார் கேள்வி திருத்ததுக்காண்டி என் புருஷங்காரரு இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுக்கிறாரு. ஆனா கடைசியில அவருக்கே இது பெண்ணியா வந்து நின்று இருக்கு. இதுக்க வீட்டை விட்டு போக மாட்டேங்குதுங்க. உண்மை என்னன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. அதனால ரொம்ப ஆடிட்டு கிடக்குங்க. எப்படியாச்சும் அவங்கள இந்த வீட்டை விட்டு விரட்டணும். என்ன சொல்ற சின்ன பொண்ணே? ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த மஞ்சளாவோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த மகராட்சியா கொஞ்சம் அந்த மனுஷியே நல்ல மனுஷியா கிடக்கு. அதனாலதான் என்கிட்ட வந்து நடந்து எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. அவங்க மக மஞ்சள் மேலதான் தப்பு இருக்கு, சின்ராசு மேல எந்த தப்பு இல்லைன்னு. அதனாலதான் நானும் என் புருஷனோட போட்ட சண்டையெல்லாம் மறந்து இப்ப சமாதானமா ஆகி ஒண்ணு சேர்ந்திருக்கேன். ஒரு விதத்துல அந்த அம்மா தான் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு காரணம். ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதனால பேசாம கம்முன்னு இருக்கேன். அடேங்க அப்பா, அந்த மஞ்சளா எலிக்குட்டி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு என்ன வேலை செஞ்சுட்டு கிடக்கா பாரு. அப்ப உண்மையிலே உனக்கு புரிச்சுனுக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லையா? கேஞ்சின பண்ணி இந்த எல்லா உண்மையும் உனக்கு தெரியும்ல, இன்னும் எதுக்கு அவளை விட்டு வச்சிருக்க? அடிச்சு விரட்ட வேண்டியதானே? எப்படி விரட்ட சொல்றவோ? எந்த ஒரு சாட்சி இல்லாம இந்த பாரு, அடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் கணக்கு. ஆனா அவங்க வாயாலே உண்மை சொன்னதே உண்டு. என்னதான் சட்டப்படி இந்த கல்யாணம் செல்லாதுனாலும் சமூகத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி தான் கணக்கு. அவங்க எல்லாம் ஏதாச்சும் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடலாம். ஆனா மறுபடியும் இந்த வீட்டுல வரதுக்கு அவங்க மாஸ்டர் பிளான் போட்டு வருவாங்க. அதுக்கு கேடி சாதாரண கேடி இல்ல, சரியான கேடி பிள்ளை பிள்ளாடிறாங்க. அவங்கள கையும் களவுமா புடிச்சிட்டியா, முறையான சாட்சி வச்சிட்டியா, அவங்கள சந்தர்ப்பம் பார்த்து வெளியே அனுப்பணும். அதுக்கு அப்பதே பேசாம அமைதியா இருக்கேன். அவ்வளவுதானே, என்கிட்ட சொல்லிக்கல. சாச்சிய சரியா ரெடி பண்ணிடுவா, நீ கவலையே படாத. சரி, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியவனா நமக்குள்ளே இருக்கட்டும், சரியா? ஓகே டீல். ஆஹா, என்னது கையில மீன்?
என் மாமனாருக்கு தான் இந்த மீன் அந்த மனுஷனைய மீன் குழம்பு வேணாம் மீன் வறுவலும் வேணும்னு கேட்டாரு. சரி அதை அரிஞ்சு எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்தாரு. இனி மட்டும் தான் போய் மீன் குழம்பு ஆக்கணும். கேட்டி ஆச்சியை நீயும் இங்கே வந்து சாப்பிட்டுருக்க சரியா? சொல்லிட்டல வந்துருவா மீன் குழம்பா ரொம்ப நாள் ஆச்சு. மீன் பார்க்கும்போது திட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. சீக்கிரம் மசாலா போட்டு ஊறவையே, அப்பதான் மசாலா மீனுக்குள்ள இறங்கும். நான் போய் கடையை மூடிட்டு வந்துடுறேன். எப்படியா என்ன இப்படி மூச்சு இருக்குது? அப்ப எல்லாம் சுள்ளி பொறுக்க காட்டுக்கு போனோம்னா விறகு உடைச்சுக்கிட்டு 2-3 கட்டு சேர்த்தாம தூக்கி கொண்டாந்து போட்டுருவேன். இப்ப ஒரு கட்டு கட்டி தூக்கி அறதுக்குள்ள கண்ணை கட்டுதப்பா. மூச்சு இப்படி இறக்குதே, முடியலையே. ராணி வந்துட்டியா? ஆமாங்க இப்பதான் வந்தேன். ஆமா தம்பி என்ன பண்ணுதா? தூங்குதானா? யானையில போட்டிருக்கல கட்டில மேல போட்டிருக்கல? ஏன்னா அவன் தான் முட்டி போட்டுக்கிட்டு எந்திரிச்சு வந்துடுறானே. பிள்ளை அப்படியே ஒண்டியா விட்டுக்கிட்டு இப்படி வெளியே வந்து நின்றுட்டு காக்கீங்க. அவன் தூங்கல ராணி, விளையாடிட்டு தான் இருக்கான். ஊர்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க பாத்துக்க. என்னது அம்மாவா? யார் அம்மா? உங்க அம்மாவா? ஆமா இப்பதான் வந்தாங்க. ஐயோ போச்சுடா. என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்காங்க? அம்மாவுக்கு அங்க இருந்துகிட்டு உடம்பு முடியாம போயிடுச்சு. அதனாலதான் அவங்க இங்கேயே வந்துட்டாங்க. அதானே பார்த்தேன். உங்க அம்மா நல்லா இருக்கும்போது ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டாங்களா? இன்னும் அவ்வளோத்தியா சுத்தமா அவங்களுக்கு சேர்த்து நான் தான் சேவை செய்யணும் போல இருக்கு. உடம்பு நல்லா இருக்கும் போதெல்லாம் மக வீட்டுல இருந்துகிட்டு மாங்க வேலை செய்வாங்க. அதே உடம்பு முடியலன்னா உடனே மருமகள்கிட்ட வந்துருவாங்க. இவ்வளவு நாளா மகளுக்கு மகனே எல்லா வேலையும் செஞ்சிருப்பாங்க. உடம்பு முடியாதுன்னு சொன்ன உடனே ஏன் அவதை வச்சு பார்த்துட்டா என்னவா? உடனே இங்க துரத்தி விட்டா பாத்தீங்களா உங்க தங்கச்சி? உங்க அம்மா அதுக்கேற்ற மாதிரி வாட்டமா இங்க வந்து உட்காந்துட்டாங்க. அப்பதானே வகையே வாங்கி போட்டுட்டு சாப்பிடலாம். என்னையும் அப்படியே வேலை வாங்கலாம். அந்த எண்ணம் உங்க அம்மாவுக்கு. யார்ட்டி ராணி இப்படி பேசுறவோ? அம்மா உள்ளதா இருக்காங்க, அவங்க காதுல ஊந்துற போகுது. இந்த பாரு யாரும் பேத்தி பார்க்காம அவங்களால அங்க இருக்க முடியலையா? அதனாலதான் பேசாம கிளம்பி வந்திருக்காங்க. ஆமா ஆமா உங்க அம்மாக்கு பொய் அடிச்சு விடுறதுக்கு என்ன ஏதாவது சாக்கு வேணுமா என்ன? சும்மா கிட்டே பேரன் பேத்தி சாக்க சொல்லிக்கிட்டு இந்த பாருங்க. குழந்தை பிறந்த உடனே என்னைய கொண்டா நீங்க விட்டுவிட்டு அவங்க பாட்டுக்கு போய் மக வீட்டுல உட்காந்துட்டாங்க. இப்ப குழந்தைக்கு நல்ல முட்டி போட்டு தவழ்ற வயசு ஆகி போச்சுல்ல. இதுக்கப்புறமா ஒரு பிரச்சனை கிடையாதுல்ல. அதனாலதான் ஊர்ல இருந்து இங்க வந்துட்டாங்க. கேட்டி அதுக்குன்னு இப்ப வந்தவங்களை என்ன மறுபடியும் அங்க அனுப்ப முடியும்? அவங்க இங்க தானே இருந்தாங்க. அதையதான் நானும் கேக்குறேன். இங்க தானே இருந்தாங்க. என் பேர என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி எங்க அம்மா வீட்டுல இருந்து அவசர அவசரமா என்னைய அழைச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து விட்டுட்டு அதோட போனவதியா இப்பதான் திரும்பி வந்திருக்காங்க. என்ன பத்திக்கலாம் உங்க அம்மாவுக்கு ஒரு வேலையும் செய்யாம நோகாம உட்காந்துட்டு நோம்பு கும்பிடணும்னு நினைக்கிறாங்க. பச்சை உடம்பு காரியம் கூட பார்க்காம என்னைய என் பிள்ளைய விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போனவங்க தானே. இப்ப வந்து திரும்ப வந்து உட்காந்துட்டா மட்டும் என்னவா? இந்த பாருங்க என்னால எந்த வேலையும் செஞ்சிருக்க முடியாது. உங்க அம்மாவுக்குன்னு என்னால எந்த சேவையும் செய்ய முடியாது. வேணும்ன்றதை அவங்களே எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நமக்குன்னு இப்ப 2 பிள்ளை ஆயிப்போச்சு. என்ன சார்ஜ் பண்ணி வீட்டு செலவு குறைக்கலாமனே தான் காட்டுக்கு போய் விறகு உடைச்சிட்டு இருந்துருக்கு. அடுப்புலையாச்சு இனிமேட்டு சோறு ஆக்கி தின்னுமோ அப்பயாச்சு கேஸ் சிலிண்டர் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாமன்ற எண்ணத்துல இருக்கேன். இப்போ உங்க அம்மா வந்து உட்காந்துறாங்களா? அவ்வளோத்தியா ஒத்த பைசாவும் அவங்க தரவும் மாட்டாங்க. எல்லா செலவும் நம்ம தலையில தான் கட்டுவாங்க. இதுல வேற அடிக்கடிக்கு உன் தங்கச்சி வரை இங்க வந்து உட்காந்துப்பான். இனிமேட்டு ரசம் வைக்காத சாம்பார் வைக்காதுன்னு உங்க அம்மா போட்டு என்ன சா அடிக்க போறாங்க. செய்யறத போட்டுட்டு தின்னுட்டு போலான்ட்டு இருக்காது. இது செய்ய அதை செய்ய கூட்டு பொரியல வை அவையில வைன்னு என் போட்டு என் உசுரை போட்டு என் கழுத்தை போட்டு அறுக்க போறாங்க பாருங்க. ஐயோ எங்க அம்மா வேற குழந்தை வச்சுட்டு அங்க உட்காந்துருக்காங்க. இவ வேற கோமா கத்திக்கிட்டு போறாளே. அவங்க வந்தது இவளுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சா அப்புறமாட்டிக்கு பெரிய பிரச்சனை எப்படியுமே. சரி போய் பார்ப்போம். என் மருமக வைக்கிற மீன் குழம்பு மணக்குதப்பா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே வேண்டாம். அவ வைக்கிற குழம்பும் பொரிக்கிற மீன் வறுவல் வாசனையும் ஆளை தன்னால அழுக்கிட்டு வந்துருப்பா. என்ன அருமையான வாசனை. மீன் வறுவல் நல்ல முறுமுறுன்னு இருக்கே. மரபவளே நான் சொன்ன மாதிரியே மீனோட நடு துண்டை நல்லா முறுமுறுன்னு பொரிச்சிருக்க போலயே. முதல்ல எனக்கு சோத்தை போட்டு மீனை நிறைய வச்சு விடு. நான் முதல்ல சாப்பிட்டுக்கிறேன். மற்றவங்களை எப்போ வராங்களோ அப்போ சாப்பிட்டுக்கிட்டோம். எப்பவுமே பந்திக்கு முந்திக்கணும்னு சொல்லுவாங்க. முதல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறமாட்டிக்கு மற்றவங்க சாப்பிட்டோம். மற்றவங்க சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணனா அதுக்கப்புறமாட்டிக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்காது. ஐயா அங்கிள் அதெல்லாம் நிறையவே செஞ்சு வச்சிருக்கேன். எதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க? ஆளுக்கு ஒரு துண்டு மீன் பொரிச்சதுக்கு வரும். கவலைப்படாதீங்க, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. இந்தாங்க அங்கிள் சாப்பிடுங்க. மீன் துண்டுலாம் நல்லா தாராளமா போட்டு வச்சிருக்கேன். சாப்பிட்டு வேணா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரிம்மா உன் தாராள மனசு பத்தி இது சொல்லவா வேணும்? நீ எது செஞ்சாலும் முதல்ல எனக்கு தானே தாராளமா போட்டு கொடுப்ப. எனக்கு இதுவே போதும் பாத்துக்க. சின்னப்பனே மீன் குழம்பு வாசனை என்னைய மதிய சாப்பாட்டுக்கு உடனே வர வச்சுட்டு பாத்துக்க. ஏண்டா இங்க செய்த மீன் குழம்பு உனக்கு அங்க வரைக்கும் வருது? இந்த மாதிரி போய் சொல்லலாம்டா. ஆனா கொஞ்சமாவது பொருந்துற மாதிரி சொல்லுடா. ஆனா வாங்கப்பா, காலையில நீங்க பிடிச்சிட்டு வந்து மீனை பார்த்த உடனே எனக்கும் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அதனாலதான் உடனே பொறுப்பிட்டு வந்துட்டேன். சீக்கிரம் சின்னப்பனே எனக்கும் ஒரு தட்டுல சோத்து போட்டு கொண்டு நானே இப்படி உட்காந்து சாப்பிடுறேன் ஒரு வாரமா. அது சரி, அப்பன மாதிரி தானே புள்ளிய இருப்பா. நீ என்ன மாதிரி இல்லாம வேற யார் மாதிரி இருப்ப? சரி உக்கார். அம்மாடி மரபவளே மீன் குழம்பு பிரமாதம். வாங்க 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 ஆச்சி, அப்படியே உட்காருங்க. எல்லாரும் லைனுக்கு வரிசை கட்டி சாப்பிடுவோம். பரவாயில்லையே
பேத்திக்கு வந்து விட பொறுப்பா மாறி விட்டா தோத்து பொங்கி குழம்பாக்கி அடே அப்பா ஒரு நாள் இந்த வேலையில அங்க வந்து செய்யலையே. டா கிளவி, நீ செய்ய விட்ட தானே? நீ அந்த வேலை செய்யாத, மாசமா இருக்கிற, ரெஸ்ட் எடுன்னு ஏன் உட்கார வச்சுட்டு இங்க வந்து என்ன அப்படியே மாத்தி பேசுற? ஏடியா நாங்க அப்படிதானே சொல்லுவோம், எது வேலை செய்யக்கூடாதுன்னு. நீங்க எல்லாம் எடுத்து படிச்சேனா? ஏன் கிளவி பேச மாட்டே? இரு உன்னைய வேற பேர் வச்சுக்கிறேன். மாத்தி பேசுற உனக்கு அப்புறம் இருக்கு. மாதிரி மருமோல வேறந்தே உன் ஆச்சி உன்ட்ட வம்பத்துக்கு இருக்காங்க பாத்தீங்க. உன்னைய வேலை வாங்கிட்டு அவங்க சொகுசா உட்காரணுமா அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. வாய் வயிமா இருக்கிற பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம நல்லபடியா உட்கார வச்சு பாத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அவங்க உன்னைய எந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. மத்தபடி அவங்க சும்மா விளையாட்டு தான் சொல்றாங்க. பாத்தீங்களா ஜமதி, உங்களுக்கு கூட புரியுது இந்த பாட்டியோட நிலைமை என்னன்னு. ஆனா அவளுக்கு மட்டும் புரியவே சும்மா எது சொன்னாலும் லொச்சுக்கு கோவம் மட்டும் வந்துருது. நீ கோவத்தை கலப்புற மாதிரி பேசினா கோவப்படத்தான் செய்வாங்க. ஐயோ என்ன இவ எது கட்டாலும் எச்சக்கமஸ்கா பேசிட்டு இருக்கா? எம்மாடி நான் எதுவும் சொல்லல உருட்டியாமா. ஐயோ ஆச்சி மாசமா இருக்கும்போது இப்படியா சட்டுன்னு கோவம் வரும் பாத்துக்கவே. ஒரு ஹார்மோன் அதிகமா இருக்குமா, அதனால ஒண்ணும் இல்லாத சின்ன விஷயத்துக்கெல்லாம் அந்த டைமத்துல அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். அதை நாம தான் புரிஞ்சுக்கணும். அவங்க கோவப்படல, அவங்களுக்குள்ள இருக்கிற ஹார்மோன் தான் கோவப்பட வைக்குது. ஹார்மோனா எவன்? ஐயோ ஆச்சி யாரும் இல்ல. அப்ப அது ஒரு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இப்ப நான் என்ன சொல்றது? சரி விடுங்க, அது ஏதோ ஒண்ணு இல்லாத வீட்டுல பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டாம். இப்பதான் சின்ன பொண்ணு அவங்க வீட்டுக்கார ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, அதுக்குள்ள எதுக்கு விட்டுடு. சட்டி மஞ்சுளா, என்னடி இது டவுசரை போட்டுட்டு அரையங்குறமா ஆடிட்டு கிடக்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரு என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் இப்படிதானே இருந்தேன். அது அப்போ, ஆனா இப்போ போமா சும்மா அந்த பொடியை போட்டு சுத்திக்கிட்டு என்னால இருக்க முடியல பாத்துக்க. என்னமோ 24 மணி நேரமோ போர்வையை போட்டு சுத்திக்கிட்டு கிடக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இது போட்டாதே ஃப்ரீயா இருக்கு. நானே என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ வேற சும்மா தொலை பேசிட்டு இருக்காதம்மா. இங்க பார்ட்டி உங்க அப்பனோட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை நீ பண்ணிட்டு கிடைக்கணும்னு எனக்கு தோணுது. இந்த பாரு ஒழுங்கா உருப்புற வேலையை பாரு. உங்க அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடிட்டு கிடக்காத சொல்லிவிட்டேன். எல்லாத்தையும் மேல இருக்கிற ஒருத்தையா பார்த்துட்டு தான் இருக்கான், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நாங்க போற பிளான்ல எப்படி நடக்காம போகுது, இதுக்கு காரணம் யாருன்னு தேடிட்டு தான் இருக்கேன். ஆமாப்பா, அவங்க சமைக்கிற சாப்பாடு எப்படியாச்சும் நம்ம ஆட்டிய போலான்னு பார்த்தோம். அவங்க என்னடா ஆள்ல உட்கார்ந்து சமைச்சிட்டு அங்கே உட்கார்ந்து சாப்பிடுறாங்க போல இருக்கே. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க வழக்கமா அப்படிதான் சாப்பிடுவாங்க போல இருக்கு. நமக்கு எப்படி தெரியும்? நாம இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். எப்பா நல்ல மனம் வருதுப்பா. இது கறி குழம்பு மாதிரி தெரியுது. கறி குழம்பு இல்லம்மா, மீன் குழம்பு. மீனை பொரிக்கிறாங்க, அதான் இவ்வளவு நல்ல மனம் வருது. மீன் குழம்பா? சாப்பிடு போல இருக்கே. எப்ப வாப்பா நம்மள போய் சாப்பிடலாம். ஆமா, நீங்க போன உடனே வாங்க உட்காருங்க அப்படி சொல்லி வாய் குடிச்சியா சோத்தையும் போட்டு வரவேற்பு பண்ணுவாங்க. ஆளை அவங்கள பாரு. அவங்க இருக்கிற கோவத்துல கையில கிடைக்கிறத தூக்கி மேலேயே ஊத்தி விடுவாங்க பாத்துக்க. போனா போதுன்னு இந்த வீட்டுல நமக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். இதுல வேற சோறு வடை போடுவாங்களோ? இந்த வீட்டுல நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வாயை மூடிட்டு நீ சும்மா இரு. சிரிப்பு சத்தப்பா, நல்லா சிரிக்கிறாங்க போல இருக்கு. பின்ன அது என்ன வெடி சத்தமா? சிரிப்பு சத்தனியா? சிரிச்ச எல்லாரும் சத்தம் வரதானே செய்யும். அடியே நீ ரொம்ப தான் பேசுற கிடக்க. என்ன நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற? என்ன திமுற? உண்மையை தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு ஏன் மேல கோவப்படுறீங்க? அவ கிடக்குறா, நீ வாமா. இப்படி சிரிக்கிற அளவுக்கு அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு போய் கேப்போம். ஒட்டு கேட்கறதுக்கு எப்படி ஓடுதுக்கு பாரு. சீ, இதெல்லாம் அசிங்கன்றதே கொஞ்சம் கூட அப்பளுக்கு மகளுக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு ஆள் குறையவே நினைச்சே. அம்மா எங்க சம்மதி மோகனா அவங்க சாப்பிடுறதுக்கு வரலையா? அவளா மீன் ஆயும் போதே உட்காந்து அழுதுட்டு கிடந்தா. எப்படியாச்சும் இதுல இருந்து ஒரு 5 துண்டு மீன் எனக்கு கிடைக்குமானே கேட்டுட்டு கிடந்தா. நான் தான் சின்ன பொண்ணுகிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன். எதையும் பேசாம கம்முன்னு கிளம்பி போயிட்டான். ஐயோ பாவம் சம்மந்தி. நம்ம சாப்பிடுற மாதிரி அவங்களுக்கு வாய் வயிறு இருக்கு, அவங்களுக்கு பசிக்கும்ல. கூப்பிட்டு வச்சு வார்த்தை போட்டுக்கலாம். கேட்டு சின்ன பொண்ணு நீ சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. டீ சொல்லிட்டு ஒரு வார்த்தை. எது நான் எதுக்கு சொல்லணும்? யாச்சி என் அத்தைக்கு பத்தி உனக்கு தான் தெரியல. நாம அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுத்தியா சாப்பிடுன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆமா சம்பந்தியம்மா, அவ தன்னால சாப்பிட்டுருவா. அவளை பத்தில நம்ம பேச வேண்டிய அவசியமே இருக்காது. சரி அவங்களே இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே பாத்தே. ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு பார்த்தா அவங்க இல்லையே. அப்புறம் மணிக்கு என்ன விட்டு விட்டு பேசிட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாங்களேன்னு பாக்குறேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஆச்சி, என்ன விஷயம்? மாப்பிள்ளை தம்பி எல்லாம் நல்ல விஷயம் தான். அது வேற ஒண்ணு இல்ல. சின்ன பொடிக்கு 5வது மாதம் நடக்குது. குடிச்சுக்க 6வது மாசமே தொடங்க போகுது. அதுக்குள்ளார அவளுக்கு ஒரு 5வது மாசத்துக்கு சிம்பிளா ஒரு சீமந்தம் பண்ணலாமேன்னு பாக்கேன். ஐ சின்ன பொண்ணுக்கு சீமந்தம். அப்ப கை நிறைய வலையில போட்டுக்கிட்டு கலக்க போறா. அட நல்ல விஷயம்யா. ஊர்ல இருக்கும்போதே பண்ணலாம் தான் நினைச்சிட்டு கிடந்தோம். ஆனா அதுக்குள்ள பிரச்சனை எல்லாம் சரியாயி போச்சு. இங்க வந்துட்டோம்ல, இதுக்கப்புறமா நல்ல காரியத்தை தள்ளி போறது நல்லது இல்ல. அதனால தட்டுப்புட்டுன்னு பண்ணோம்ல. என்ன சம்மந்தி சொல்றீங்க? சம்மந்தி அம்மா இருந்தா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு பார்த்தா.
ஆச்சி யாருக்கிட்டயும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க பர்மிஷன் கொடுத்ததையா எனக்கு வளகாப்பு நடக்கணுமா என்ன? அப்படி ஒரு வளகாப்பு எனக்கு தேவையில்லை பாத்திக்க. இந்த மாதிரி அப்படியே வளகாப்பே நடந்தாலும் அவங்க அதுக்குள்ள வரக்கூடாது. அம்பிட்டியா கேட்டி நடந்தது நடந்து முடிச்சு இப்ப எதுக்கு ஐயா யோசனை பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு பாசிங் த்ரோ மாதிரியா. பஸ்ல ஏறணுமா இறங்க வேண்டிய ஸ்டாப்ல இறங்கணுமான்னு இருக்கும். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஏறின இடத்துல இருந்து இறங்குற இடம் வரைக்கும் படியில நின்றுட்டு தொங்கிட்டே வந்தது. கை காலெல்லாம் வலிக்குது பாத்துக்க. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. அவங்கவுங்க இடத்துல இருந்து அனுபவிச்சாதான் தெரியும் வலியும் வேதனையும். எனக்கு வளையல் போற விழா வச்சாலும் சரி, இந்த வருங்க அந்த விழாவுக்கு அவங்க வரக்கூடாது. அவ்வளோக்கியா. இல்லாட்டி எனக்கு அப்படி ஒரு விழாவே தேவையில்லை. சின்ன பொண்ணு ஏன் அப்படி எல்லாம் பேசுற? இந்த பாரு, உன்னோட சந்தோஷமா குழந்தையோட சந்தோஷமா தான் முக்கியம். அம்மா தப்பு பண்ணிருக்காங்க தான், அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சுட்டு தானே இருக்காங்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னா சரி விட்டுரு, பரவாயில்ல. அவங்க வரமாட்டாங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமாமா, அதை பத்தி நீ கவலைப்படாத, சரியா? அங்கிள் அங்க பாருங்க, நம்ம பேசுறதுல 2 பேர் விட்டு கேட்டு இருக்காங்க. அட ஆமா, அது வேற ஒண்ணு இல்லம்மா. இந்த மீனை பார்த்த உடனே பூனை வரும்ல திருடி திங்கிறதுக்கு, அந்த மாதிரியா சரியான திருட்டு பூனைங்க. அதை பத்தி நீ பெருசா எடுத்துக்காத. எப்பா அவங்க நம்மள தான் திருட்டு போனன்னு சாட மடிய சொல்றாங்க. கேக்குது கேக்குது. அந்த சொட்ட மண்டிய நம்மளதான் சொல்றான்னு எனக்கும் தெரியுது. சரி தகுதிம்மா, அப்போ என்னைக்கு வச்சுக்கலாம் வழியில் போறவில்லான்னு டேட் பார்த்துட்டு முடிவு பண்ணி கொடுங்க. நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போனா? நாளைக்கு நாள் நல்லதே இருக்கு. சட்டுப்புடுன்னு பண்ண வேண்டியதுல சிம்பிளா வச்சு பண்ணிடுவோம். 4 பேர் அக்கம் பக்கத்துல கூப்பிட்டா போதும். நம்ம வீட்டு சனமே நிறைய பேர் தானே இருக்கோம். நாமளே ஒரு வழியில போட்டு ஒரு 5 வகையான சாப்பாடு செஞ்சு சிம்பிளா முடிச்சிடுவோம். ரொம்ப சந்தோஷம். அப்போ என்னென்ன ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிக்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வாங்க வேண்டிய சாமான்லாம் லிஸ்ட் போட்டு கொடுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க பாப்பல தம்பளே. இருந்தாலும் ஒரு வார்த்தை உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் மடிக்கு சொல்லாம செய்யறாங்கன்னு அவங்களுக்கு மனசு வருத்தமா இருக்கும்ல. அதெல்லாம் அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். விடுங்க. சரி சரி சாப்பிடுங்க. எம்மாடி மருமவள, நாங்கெல்லாம் சாப்பிட்டு கிடக்கும்ல, நீ என்ன பேசாம உட்காந்து கிடக்க? வாய் வயிறு இருக்கிறப்பல நீ தான் முதல்ல எடுத்து போட்டு சாப்பிடணும். நீயே சாப்பிடு. வேணுன்றவங்க கை இருக்குல்ல, எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. நீயா தட்டில் சோத்தை போட்டு சாப்பிடு. சரிங்க அங்கிள், நீங்க சாப்பிடுங்க.